அரசு சேவையில் 7456 பதவி வெற்றிடங்கள் ஆட்சேர்ப்புக்கு அமைச்சரவை அங்கீகாரம் என்பதாக இந்த செய்தி அமைகிறது. ஆட்சேர்ப்பு செயல்முறையை மீளாய்வு செய்தல் மற்றும் பணிக்குழாமினரை முகாமைத்துவம் செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் விதிமுறைகளை அமுல்படுத்த இவ்வாறு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதாக இந்த செய்தி இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் தரப்பட்டிருக்கிறது. அரசு சேவையில் ஆட்பயிற்சி செயல்முறையை மீளாய்வு செய்தல் மற்றும் பணிக்குழாமினரை முகாமைத்துவம் செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் விதிமுறைகளுக்கு அமைய 7456 பதவி வெற்றிடங்களுக்கான நியமனங்களை வழங்குவதற்கு அரசாங்கம் இவ்வாறு தீர்மானிக்கிறது என்பதாக இந்த தகவல் தரப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற மேலதிக தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தும் போது அரசு சேவையில் தற்போது காணப்படுகின்ற வெற்றிடங்களை நிரப்புவதற்கு தேவையான நடவடிக்கைகள் இவ்வாறு எடுக்கப்பட இருக்கின்றன. இதே நேரத்தில் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சில் நிலவுகின்ற 300 பதவி வெற்றிடங்களையும், பாதுகாப்பு அமைச்சில் நிலவும் 9 பதவி வெற்றிடங்களையும், விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சில் நிலவும் 179 பதவி வெற்றிடங்களையும், நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அமைச்சில் நிலவும் 132 பதவி வெற்றிடங்களையும் நிரப்புவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் கீழ் 400 பதவி வெற்றிடங்களையும், போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமானசேவைகள் அமைச்சில் நிலவுகின்ற 161 பதவி வெற்றிடங்களையும், சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சில் நிலவும் 3519 பதவி வெற்றிடங்களையும், மேல் மற்றும் கிழக்கு மாகாண சபைகளில் நிலவும் 39 பதவி வெற்றிடங்களையும், இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் நிலவும் 17 பதவி வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அமைச்சரவை இவ்வாறு அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது என்ற தகவல் இதன் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது.